தமிழக அரசால் பள்ளி கல்வித்துறை மூலம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் கணினி பயிற்சி நடைபெறுகிறது. இந்த பயிற்சிக்கு ஆசிரியர்கள் எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க இருப்பது. முதலிலே பயிற்சிக்கு முந்தைய நாள் ஆசிரியர்கள் அனைவரும் TNTP தமிழ்நாடு டீச்சர் பிளாட்ஃபார்ம் அதில் போய் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட், டீச்சர்ஸ்க்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள வந்து TNTP கொடுக்குறோம். TNTP கொடுத்து டீச்சர்ஸ்க்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். இப்போ நான் வந்து இந்த யூசர் நேம் வந்து கொடுக்குறேன். கொடுத்து லாகின் ஆகிக்கணும். லாகின் ஆனோடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜில் ஹெல்த்து வெல்பீயிங், அடுத்து ICT ட்ரைனிங் ஃபார் BT இருக்குது. ஸோ ICT ட்ரைனிங் ஃபார் BT அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து வீடியோஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ஹைடெக் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யணும்னா கிளிக் பண்ணி அந்த வீடியோ முழுமையாக பார்க்கணும். அந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ வரும். இப்போ அந்த ஃபஸ்ட் வீடியோ ஓடுது பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஹைடெக் லேப்பை பற்றிய முதல் வீடியோ. ஹைடெக் லேப்பில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு உடனே க்ளோஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ வரும். இரண்டாவது வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா டக்ஸ் டைப்பிங் பற்றிய ஒரு வீடியோ பார்க்கணும். அதையும் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா தமிழ் டைப்பிங் பற்றி ஒரு வீடியோ இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் போஸ்டர் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றியான ஒரு வீடியோ, அதாவது கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேரை பற்றி அதில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த வீடியோ பார்த்துக்கணும். அடுத்து AI பற்றி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிய ஒரு வீடியோ இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூகுள் டிரைவ் பற்றி ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பார்க்கலாம். அடுத்தது லிப்ரோ இம்ப்ரெஸ் பற்றி, அதாவது MS ஆஃபீஸ் மாதிரி லினக்ஸ்க்கு உரிய சாஃப்ட்வேர் வந்து லிப்ரோ இம்ப்ரெஸ், அதில் வந்து அந்த சாஃப்ட்வேரை பற்றிய வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து மணற்கேணி அப்படின்னு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையால் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடங்களை வீடியோக்களை ஆக்கப்பட்டு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க, அதான் அந்த மணற்கேணி ஆப். அதையும் வந்து அது பார்த்த வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்படி இந்த 8 வீடியோக்களையும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த நாள் பயிற்சிக்கு செல்ல வேண்டும். ஏன்னா இந்த 8 வீடியோக்களும் பார்த்துருக்கீங்க. இந்த பார்த்ததில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது அந்த மென்பொருட்கள் பற்றி உங்களுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய விளக்கங்கள் அதிகமாக தேவைப்பட்டாலும் அதை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பெடுத்துக் கொண்டு அடுத்த நாள் பயிற்சிக்கு நீங்கள் செல்லலாம். சரிங்களா? பயிற்சி முடிந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நடக்கக்கூடிய பயிற்சி முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கிளிக் ஹியர் டு டேக் த குவிஸ் அப்படின்னு இருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த குவிஸை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா வினாவுக்கு விடையளிக்கணும். அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கும் அதில் கொடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? இதுதான் பயிற்சிக்கு முந்தைய நாள் நம்ம செய்ய வேண்டியது. சரி, பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் குவிஸ் கொடுங்க. ஸோ இது வந்து முடிஞ்சு. அடுத்தது நீங்கள் வந்து உங்களுடைய பயிற்சிக்கு போகிறீங்க. பயிற்சிக்கு போனோம்னா உங்களுடைய அட்டெண்டன்ஸ் வந்து போடணும். அதில் பார்த்தீங்கன்னா TNSED ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த TNSED ஆப்பில் வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் OTP அப்படிங்கிற வரும். அந்த OTPயை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபெசிலிட்டேட்டராக இருந்தால் ஜெனரேட் OTP கொடுக்கணும். நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கனெக்ட் OTP கொடுக்கணும். இப்போ ஃபெசிலிட்டேட்டர்னா ஜென்ரேட் OTP கொடுத்து ட்ரெயினருடைய நேமு ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிங்கன்னா CRC ட்ரைனிங் அப்படிங்கிற கொடுக்கணும்.
அடுத்தது செஷன் வந்து ஃபுல் டே கொடுத்துக்கணும். அடுத்து பர்பஸ் வந்து டு ஃபெசிலிட்டேட் கொடுத்துக்கணும். எந்த ஸ்கூலில் போய் நீங்கள் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டார்டிங் டைம் கொடுத்துக்கணும். இப்போ 9 மணினா 9 மணி, இல்லை 9:30னா 9:30. ஆக்சுவலாக ட்ரைனிங் வந்து 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ 9:30 கொடுத்துக்கணும். அது மாதிரி எண்டிங் டைம் 5 o'clock, 5 மணியை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கணும். ஸோ 5 மணியை தேர்வு செஞ்சு டன் கொடுத்துக்கோங்க. வென்யூ வந்து ஸ்கூலுடைய யூடேஸ் கோடை அடிச்சுக்கோங்க. ஸோ யூடேஸ் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்கூல் நேம் வந்து வந்துடும். கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்துடும். நீங்கள் ஃபெசிலிட்டேட்டராக இருந்தால் சரிங்களா. சரி, அந்த ஓடிபி வந்து நீங்கள் போய் வியூ ஓடிபியில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இந்த கடைசியாக வரக்கூடிய ஓடிபி வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கனெக்ட் ஓடிபி கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ப்ரோக்ராமில் போய் சிஆர்சி ட்ரைனிங் அப்படிங்கிற கொடுத்து ஓகே கொடுக்குறீங்க. ப்ரோக்ராமில் போய் டு அட்டெண்ட் கொடுக்குறீங்க. வென்யூ வந்து எந்த ஸ்கூலில் ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூலினுடைய யூடே ஸ்கூல் வந்து கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஃபெசிலிட்டேட்டர் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி கொடுப்பாங்க. ட்ரைனிங் நடத்துகிறவங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி கொடுப்பாங்க. அந்த ஓடிபியை கொடுத்து வெரிஃபை ஓடிபி கொடுக்கணும். கொடுத்த உடனே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் வந்து அட்டண்டன்ஸ் வந்து போட்டுட்டீங்கன்னு அர்த்தம். சரி, போட்டு முடிச்சதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணணும்னா ட்ரைனிங் ஃபீட்பேக் இருக்குது. அந்த ட்ரைனிங் ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணி சிஆர்சி ட்ரைனிங் ஓகே கொடுத்து அந்த ட்ரைனிங் ஃபீட்பேக் 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 10 கொஸ்டினுக்குரிய ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பயிற்சிக்கு முந்தைய நாள் செய்ய வேண்டியது. பயிற்சி முடிந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய செயல்கள். அதே போல் ஃபீட்பேக் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு, ஃபீட்பேக்கும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா விஷயம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்தது ஒவ்வொரு பயிற்சி பொழுதும் வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டையும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது ஃபோட்டோவோ எடுத்து அதை வந்து டிஎன்எஸ்சிஆர்டி மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மெயில் பண்ணணும். இதை மறந்துடாமல் நீங்கள் செய்யுங்க. இந்த ஐசிடி ட்ரைனிங் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரிசோர்ஸ் பர்சனை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய பயிற்சிக்கு வந்து நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி. பயிற்சி இனிதாக அமையட்டும்.